ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து தேவையில்லாத குப்பைங்கள்லேருந்து நமக்கு அத்தியாவசிய தேவையான பணமாக எப்படி மாற்றுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் எங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உடனே எங்களோட வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு கிச்சனில் நம்ம தினம் வந்துட்டு காய்கறி கழிவுகளை வந்துட்டு எடுத்துகிட்டு போய் குப்பை வண்டியில் தான் போடுவோம். அதை வந்துட்டு நான் குப்பை வண்டியில் போடாமல் ஒரு பையில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து 25 கிலோ வந்துட்டு அரிசி பை தான் நான் இப்போ வச்சுருக்கேன். இந்த பை வந்துட்டு மாடியில் வச்சுருக்கேன். நான் தினமும் எடுத்துகிட்டு போயிட்டு குப்பை வண்டியில் போடாமல் நான் கொண்டு போய் மாடியில் தாங்க வைப்பேன். இந்த பையில் வந்துட்டு ஒரு 10 நாள் குப்பையை வந்து நம்ம சேமித்து வச்சோம்னா போதும். ஒரு 25 கிலோ அளவுக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு மண் வந்து கிடச்சிருங்க. இதை என்ன பண்ணணும் இப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 நாள் 5 நாள் வந்து சேமித்து வச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு லேயர் மண் போட்டு வச்சிடணும். மறுபடியும் அதுக்கு மேலேயே குப்பையை போடுங்க. இந்த போல் ஒரு 2 வாட்டி மண் போட்டிங்கன்னா 3ஆவது வாட்டி வந்துட்டு அந்த பை ஃபில் ஆகிடும். நான் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ரோட்டில் இருக்கிற அந்த நம்ம சாதாரண மண் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். தெருவில் நம்ம நடந்து போகிறப்ப இருக்கிற பாதையில் இருக்கிற மண் தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு 5 கிலோ மண் எடுத்துகிட்டு வந்து அந்த குப்பை போடுற பை பக்கத்துலேயே நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு வந்துட்டு ரொம்ப இடம்லாம் தேவைப்படாதுங்க. நம்ம வீட்டில் ஒரு ஷூ ஸ்டாண்டு வைக்கிற அளவு இடம் இருந்தாலே போதும். நம்ம இந்த மண் கலவையை வந்து மாதம் ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இந்த பைக்குள்ளே வந்துட்டு அந்த மண்ணை போட்டு ஒரு லேயர் போல் மாற்றுறேன். அப்போ தான் வந்துட்டு அந்த குப்பை வந்து சீக்கிரமாக மக்கும். இது வந்துட்டு ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே கட்டி வச்சிடலாம். இதை கட்டி வச்சோம்னா 1 மாதம் இல்லைனா 35 நாளில் வந்துட்டு இது அப்படியே உரமாயிரும். இது ஒரு மெத்தடு. ஆனால் உங்களுக்கு நான் இதை விட ஒரு ஈஸியான மெத்தட் சொல்லித்தரேன் பாருங்கள். அப்போ வந்துட்டு மண் வந்துட்டு ஒரு 10 நாளில் வந்துட்டு உங்களுக்கு உரமாக மாறிடும். அது உரமாக மாறுறது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் கீரைகள் வந்துட்டு 15 நாள் 20 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து அதிலேருந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அது வந்துட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு தெரியும், நான் மண் ஃபில் பண்ணி வச்சதுக்கப்புறம் அது மேலே பார்த்தீங்கன்னாக்கா கீரை நட்டு வச்சுருக்கேன். இது வந்துட்டு வல்லாரக்கீரைங்க. இந்த கீரை வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கிளை எடுத்துகிட்டு வந்து வச்சிங்கன்னா போதும், இந்த பை ஃபுல்லாக அப்படியே படர்ந்து வந்துடும். நான் இது வந்து நேற்று தான் ஃபில் பண்ணி வச்சேன். நேற்று ஃபில் பண்ணி அதில் மேலே வந்துட்டு ஒரு 2 கொத்து வந்துட்டு வல்லாரக்கீரை நட்டு வச்சுருக்கேன். இந்த வல்லாரக்கீரை ஒரு 15 நாளில் பார்த்தீங்கன்னா இந்த பேகு ஃபுல்லாகவே மாறிடும். அப்போ வந்துட்டு என்ன பண்ணோன்னாக்கா, அந்த கீழே அந்த குப்பையெல்லாம் வந்துட்டு இது சீக்கிரமாகவே வந்துட்டு அதில் இருக்கிற சத்தை எடுத்துக்கிறதுக்காக அந்த குப்பையை வந்துட்டு வேகமாக மக்க வச்சிரும். அப்போ பார்த்திங்கன்னா 10 நாள் 15 நாள்லேயே வந்துட்டு நம்ம வீட்டில் இருந்த குப்பை வந்துட்டு மண்ணாகவே மாறி போயிடும். மண்ணாக மாறுறது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்துட்டு அன்னன்னைக்கு தேவையான கீரைங்களை வந்துட்டு நம்ம இதிலேருந்தே எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இந்த மாதிரி எத்தனை கீரை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்டு கீரை தான். தண்டு கீரை வந்து நான் விதைச்சி வச்சுருக்கேன். எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த கீரைங்களாம் வந்துட்டு இது வந்துட்டு சிறுகீரை. இந்த பையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் வந்துட்டு கடையில் போயிட்டு நம்ம காய்கறி வாங்கும்போது போட்டு கொடுக்குற அந்த பை தான். நம்ம வந்து காசை எப்படி சேமிக்கிறதுன்னு தான் பார்க்கணும், எப்படி செலவு பண்ணுறது பார்க்குறதில்ல. இதுக்காக நம்ம ஒரு தொட்டி வாங்கி அதில் தான் போடணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத தான் வந்து நம்ம பார்க்கணும். இந்த பை வந்துட்டு ஒரு 5 கிலோ பை தான். இது வந்து பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை வச்சுருக்கேன். இதுவும் வந்துட்டு ஏசியோட பாக்ஸு தான், வந்து தெர்மாக்கோல் பாக்ஸு. அதையும் நான் தூக்கி கீழே போடாமல் அதில் இந்த மாதிரி குப்பை போட்டு அதை மண்ணாக மாற்றி பொன்னாங்கண்ணி கீரை நட்டு வச்சுருக்கேன். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி சின்ன விஷயம் செஞ்சாலுமே போதும், நம்ம வந்து காசெல்லாம் சேமிக்க முடியும். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இது வந்துட்டு வெந்தயக்கீரை. இதையும் வந்துட்டு நான் வந்து குப்பைக்கு மேலே தான் வச்சுருக்கேன். கீழே குப்பை இருக்குது, மேலே வந்து வெந்தயம் விதைச்சி வச்சுருந்தேன், அது வளர்ந்துருக்கு. இந்த கீரையெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மண் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்படி தாங்க இருக்கும். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், அந்த குப்பையெல்லாம் மக்கி எப்படி சூப்பராக ஒரு மண்ணாக மாறி இருக்குது அப்படி பாருங்கள்.
அந்த காய்கறி கழிவுலாம் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக வந்துட்டு உரம் மண்ணாக தான் மாறி இருக்கும். பாருங்கள், மண்புழுலாம் கூட அதில் வந்திருக்கு பாருங்கள். நம்ம எதுவுமே போடல, ஒரு 2, 3 வேலை தான் செஞ்சோம். இதுக்கு ரொம்ப நேரம் கூட நம்ம எடுத்துக்கல. அது இவ்வளோ சூப்பராக வந்துட்டு மண்ணாக வந்து மாறுது. இப்போ இந்த உர மண் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 5 கிலோ மண்ணே வந்துட்டு ரூ. 250 ரூ. 300 அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த மண்ணை தான் வந்துட்டு நம்ம சேல் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு மண் வந்துட்டு தரமான மண்ணாக கொடுக்கறதுனால நமக்கு வந்துட்டு நிறைய வந்துட்டு சேலும் ஆகும். இப்போ இந்த மண்ணெல்லாம் வந்துட்டு சும்மா உர மண் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காம, நம்ம தரமான மண் கொடுத்தோம்னா நமக்கு வந்துட்டு ஒரு முறை வாங்குகிற கஸ்டமர் வந்துட்டு திருப்பி திருப்பி வந்து நம்மக்கிட்டே தான் வாங்குவாங்க. நம்ம வந்துட்டு கொடுக்குற பொருளை வந்துட்டு எப்பயுமே தரமானதாக கொடுக்கணும். இப்போ இந்த மண்ணை விற்கிறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஆப் வந்துருச்சுங்க. அதில் 2 பிரபலமான ஆப்புலாம் பார்த்தீங்கன்னா, இந்த அமேசானு, ஃப்ளிப்கார்ட்டு அந்த மாதிரிலாம் வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து இந்த மண்ணை சேல் பண்ணலாங்க. இந்த ஆப்லலாம் வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணி சேல் பண்ணுறது அதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்துட்டு தயங்கிட்டு இருக்க வேண்டாம். இதுக்கு வந்துட்டு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளோட ஃபோன் நம்பரு, நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற ஃபோன் நம்பரு, நம்மளோட இமெயில் ஐடி, ஒரு ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டு, பேன் கார்டு, அக்கௌண்ட்டு, பேங்க் அக்கௌண்ட்டு இதெல்லாம் ரெடியாக வச்சுருந்திங்கன்னா போதுங்க. நீங்கள் இன்றைக்கி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அப்படின்னா, இன்றைக்கி அந்த காய்கறி கழிவுகள்லாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்றப்போ இன்றைக்கே வந்துட்டு 10 நாளுக்குள்ளே இது எல்லா ப்ராசஸுமே முடித்து நீங்கள் வந்து அந்த மண் கலவை ரெடியான உடனே வந்துட்டு நீங்கள் சேல் போட்டுடலாம். உங்களுக்கு வந்து உங்கள் மாதத்துக்கு தேவையான ஒரு 2000, 2500 அந்த மாதிரி நம்ம இதிலேருந்தே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை எதனா செஞ்சு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான பணத்தை ரெடி பண்ணலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.